நாங்கள் போன 2004வது வருஷமே எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருந்தோம். 2005வது வருஷம் வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் போய் சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டோம். நம்ம தெரு லேடிஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு போகணும்னு ஒரு இது போட்டோம். ஃப்ளைட்ல ஆமாம், ஃப்ளைட்ல எல்லாத்தையும் கூட்டிட்டு போனோம். ஒன்னா சென்னை அல்லது நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்தபடி. ஆனால் இந்த வருஷம் அது ஒர்க் அவுட் ஆகல. அடுத்த வருஷம் கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைவேறதுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைக்கணும். நம்ம தான் சிவகிரியில லேடிஸ் வந்து மகளிர் தினத்துக்கு பிளைட்ல போனா நம்ம தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லணும். எல்லாம் இதுக்கு ஆதரவு கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். தங்களுடன் இணைந்திருப்பது தமிழருவி திருமதி ப ஆனந்தி, MA BEd, தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை, சிவகிரி FM ரேடியோ துணை இயக்குனர். தங்களின் படைப்புகள் சிவகிரி FM ரேடியோவில் ஒளிபரப்பாக வேண்டுமா? அமைப்பாளர் திரு K முருகபூபதி அவர்களின் 9486393197 என்ற எண்ணிற்கு தங்களின் படைப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள். நன்றி, வணக்கம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தேலம் பிறை போலுமைத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசமது, பாடகன் தண்டை கொலுசும் பச்சை வைடூரியம் மிச்சையாயிழைத்திட்ட பாத சிலம்பொழியும் முத்து மூக்குத்தியும் இரத்தன பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் சுத்தமாயிருக்கின்ற காதினில் கம்மலும் செங்கையில் பொன் கங்கணமும் செகமெல்லாம் விலை பெற்ற முகமெல்லாம் ஒளியுற்ற சிறுகாது கொப்பினழகும் அத்திவரதன் தங்கை சத்தி சிவரூபத்தை அடியேன் நான் சொல்லத் திறமோ. அழகான சிவகிரியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை எல்லை மாகாளித்தாயே போற்றி போற்றி. களையாத கல்வியும்
குறையாத வயதும் ஓர் கபடு பாராத நற்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்புதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாயினி அபிராமி. காமாட்சி துர்க்க நிவாரணி அஷ்டகம் பாட்ட. மங்களரூபிணி மதியனி சூழினி மன்மத பாணியலே சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சவுந்தரியே கங்கண பாணியன் கனிமுக கண்டனல் கற்பக காமினியே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகிரி துர்க்கை நிவாரணி காமாட்சி. காணுறு மலரென கதிரொளி காட்டி காத்திட வந்திடுவாள் தானொரு தபகொலி தாரொலி மதியொலி வீச்சிடு மதியொலி தாங்கிய வீசிடுவாள் மானுரு விழியால் மாதவர் ஒளியால் மாலைகள் சூடிடுவாள் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகிரி துர்க்கை நிவாரணி காமாட்சி. சங்கரி சவுந்தரி சதிர்முகன் போற்றிட சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே எங்குளம் தலைத்திட எழில் வடிவுடனே எழுந்தனள் துர்க்கையலே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகிரி துர்க்கை நிவாரணி காமாட்சி. தனதனதந்தனதபிலபி முழங்கிட தன்மணி நீ வருவாய் கனகன கங்கன கதிரொளி வீசிட கண்மணி நீ வருவாய் பணபன பண்பன பறையொளி தூவிட பன்மணி நீ வருவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகிரி துர்க்க நிவாரணி காமாட்சி. பஞ்சமி பைரவி பார்வத புத்திரி பஞ்சனல் பாணியலே கொஞ்சிடும் குமரனை குணமிகு வேலனை கொடுத்தனல் குமரியலே சங்கடம் தீர்த்திட சமரது செய்த நற்சத்தி எனும் மாயே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகிரி துர்க்க நிவாரணி காமாட்சி. எண்ணியபடி நீ அருளிட வருவாய் எங்குல தேவியலே பண்ணிய செயலின் பலனது நலமாய் பல்கி அருளிடுவாய் கண்ணொழியதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகிரி துர்க்க நிவாரணி காமாட்சி. இடர்தரு தொல்லை இனிமேலில்லை என்று நீ சொல்லிடுவாய் சுடர்தரு அமுதே சுருதிகள் கூறி சுகமது தந்திடுவாய் படர்தரு இருளில் பருதியாய் வந்து பலவினை ஓட்டிடுவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகிரி துர்க்கை நிவாரணி காமாட்சி. जय जय पाला चामुंडेश्वरी जय जय श्रीदेवी जय जय दुर्गा श्री परमेश्वरी जय जय श्रीदेवी जय जय जयंती मंगलकाली जय जय श्रीदेवी जय जय शंकरी कवरी कृपागिरी दुर्गै निवारणी कामाक्षी.
சிவகிரி எஃப்எம் ரேடியோவிற்காக சிவகிரி திருவிக்கா தெருவில் வசிக்கும் சகோதரி சரோஜா லோகநாதன் அவர்களிடம் மார்ச் 8 மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சிகளை கொண்டாடி வருகின்றார்கள். அவர்களிடம் நமது வானொலிக்காக ஒரு சிறிய நேர்காணல். இந்த நேர்காணலை அவர்களிடம் உரையாடுபவர் NSPS மனோகரன், செய்தி தொகுப்பாளர், சிவகிரி எஃப்எம் வானொலி. நன்றி, வணக்கம். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. சிவகிரி எஃப்எம் ரேடியோவிலிருந்து அழைக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க. நீங்க கடந்த சில ஆண்டுகளாக மகளிர் தினத்தை மார்ச் 8 சிறப்பா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அது சம்பந்தமா உங்ககிட்ட எந்த மாதிரி நீங்க விழா எடுக்கிறீங்க, என்ன மாதிரி கொண்டாடுறீங்க, எதிர்காலத்துல எந்த மாதிரி இதை இன்னும் விரிவுபடுத்திருக்க போறீங்கிறத பத்தி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கிறேங்க. சொல்லுங்க, இந்த ஆண்டு மார்ச் 8 மகளிர் தினம் எப்படி கொண்டாடுனீங்க? இந்த ஆண்டு மார்ச் 8 நாங்க நல்லா சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணாங்க. அதாவது வருஷம் எங்களுக்கு முன்னேற்றம் தான். நாங்க 6 வருஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். 6 வருஷமா மகளிர் தினம் கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஆமா 6 வருஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகே, சந்தோஷம். அதாவது நாங்க எங்க தெருவில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் சேர்த்து ஒரே மாதிரி யூனிஃபார்மா சேலை எடுத்துக்குவோம். எல்லா லேடிஸ் கூட ஒரே யூனிஃபார்ம் மகளிர் தினத்துக்கு. ஆமா, யூனிஃபார்ம் சேலை எடுத்துக்கிட்டு அப்புறம் நைட் முதல்ல எத்தனை இந்த மகளிர் இதுல எத்தனை அந்த குடும்பங்கள் இதுல கலந்துக்கிறீங்க? முதல்ல எந்த ஏரியான்னு சொல்லுங்க. உங்க இது எங்களுக்கு திருவிக்கா தெருங்க. திருவிக்கா தெருவும் அவ்வையார் தெரு நடுவுல. திருவிக்கா தெரு தான் ஃபுல்லா. ரெண்டு சேர்ந்து திருவிக்கா அவ்வையார் தெரு ரெண்டும் சேர்ந்தது சிவகிரியினுடைய வடக்கு பகுதியில. ஆரம்பிச்சது நாங்க தாங்க. நீங்க அதாவது நீங்க தான் இதுக்கான ஒரு விதை. அது பெரிய மரமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. அது கொஞ்சம் வளர்ந்துக்கு. இந்த 6 வருஷத்துல கொஞ்சம் சிவகிரி பொறுத்த வரைக்கும் வளர்ந்துருக்குங்க. இந்த கொஞ்சம் வருஷம் பாத்தீங்கன்னா நல்லா ஆடம்பரமாவே. இந்த வருஷம் நீங்க கொஞ்சம் கிராண்டா செலிப்ரேட் பண்ணதா தான் ஊருக்குள்ள எங்களுக்கு தகவல் கிடைச்சதுனாலதான் உங்களை தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்கிறோம். ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தது. மகளிர் தினங்கள் எல்லாம் நீ கொண்டாடுற அளவுக்கு நம்ம பெரிய அளவுல வளர்ந்துருக்கிறோம், எழுச்சி அடைஞ்சிருக்கிறோம். தப்பு இல்ல, ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லா லேடிஸும் ஒரே இடத்துல இருந்துட்டு கலந்துட்டு கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. இப்போ இந்த வருஷம் குறைஞ்சது எத்தனை அந்த மாதிரி குடும்பங்கள், எத்தனை மகளிர்கள் கலந்துக்கிட்டீங்க அதுல? இந்த வருஷம் 40 பேருங்க. 40 பேரு கலந்துட்டீங்களா? 40 குடும்பங்கள். 40 பேர், 40 குடும்பங்கள். 40 குடும்பங்கள். அது டின்னர் கணக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 பேர். அப்புறம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்புறம் நீங்க பொம்பளைங்க விழா கொண்டாடுறீங்கன்னா ஆம்பளை இல்ல வீட்டுல விட்டு போட்டு வர முடியும். அப்புறம் வீட்டுக்காரருக்கு குழந்தைங்க எல்லாம் சேர்ந்துதான். ஆண்களுக்கும் பங்கு இருக்குது. அதாவது சேலை எடுக்க போறதுல இருந்து டின்னர் சொல்லுறதுல இருந்து அந்த தோரணம் கட்டுறது. இல்லைங்க, இப்ப வீட்டுல ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள்னா குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்துதானே நம்ம அதை கொண்டாடுறோம். அந்த மாதிரி இது மகளிர் தினம் நீங்க கொண்டாடுறீங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா எல்லா குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் கலந்துக்கிறாங்க. ஆமா, அதுல யாரும் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு யாருமே சொல்றது என்கரேஜ் பண்றாங்க, உங்களுக்கு உற்சாகப்படுத்துறாங்க. நல்லா என்கரேஜ் பண்றாங்க. ஆனா நாங்க கூட அவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவோம். நீங்களும் ஒரு ஆண்கள் தினம் கொண்டாடுறீங்கன்னா நாங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாங்க இதுல 6 வருஷமா நல்லாவே சந்தோஷமா பண்ணோம். 10 வருஷம் ஒரு 22 பேர் தாங்க சேர்ந்தாங்க. 22 பேர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு 40 பேரு. ஆமா, 40 பேரு. 40 பேர்னா இப்ப நாங்க கொஞ்சம் பகுதியா பிரிச்சாங்க. இன்னொரு தெருவுல அதே திருவிக்கா தெருவுல இன்னொரு சைடு அவங்க ஒரு 30 பேரு. 2 பிரிவுகளா நடக்குது. 70 ஃபேமிலி நம்ம மேனேஜ் பண்றதுன்னா நமக்கு அது தெருவுல நம்ம ஒரு வீடுகள்ல இத்தனை பேரத்தை கூப்பிட்டு ஒண்ணு பண்றதுங்கிறதும் சிரமம். இல்ல எதிர்காலத்துல ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு மண்டபத்துல ஏதாவது புக் பண்ணி அந்த மாதிரி ஒரு பெரிய விழாவா அடுத்த வருஷமே நாங்க அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்கா ஏன் தனித்தனியா பண்ணாட்டி ஒன்னா இன்னும் சிறப்பா கொண்டாடணும். டீச்சர்ஸ் நிறைய வர்றாங்க, ரொம்ப சந்தோஷமா கலந்துக்கிறாங்க. இதுல எங்களுக்கு
இல்ல வேற யாராவது விஐபிங்கிற முறையில யாராவது பெரிய இவங்களை யாராவது கூப்பிட்டீங்களா இந்த விழாவுக்கு? விஐபிஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பிரதிபா கோபிநாத் ஏங்க பஞ்சாயத்து ஒரு பிரசிடண்ட், நம்ம பேரூராட்சி ஆட்சி மன்ற தலைவர், அது சிறப்பு இல்லைங்களா? ஆமாங்க கண்டிப்பா. உள்ளூருக்குள்ள அப்புறம் அவங்கதான் நமக்கு இங்க அப்புறம் நியூஸ்ல வந்து அவரு முருகபூதி ஐயாவை இன்வைட் பண்ணிருந்தோம். ஓ, முருகபூதி ஐயா கலந்துகிட்டாரு, நம்ம அமைப்பாளர். அவரு கலந்துகிட்டாருங்க. அவரு ஆரம்பத்துல கலந்துட்டு எங்களோட விளையாட்டு போட்டி எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணாரு அவரும். சந்தோஷம். விளையாட்டு போட்டியில நிறைய வச்சாங்க மகளிருக்கு. என்ன மாதிரியான விளையாட்டுகள் நடத்துனீங்க? விளையாட்டு போட்டின்னா நாங்க கொஞ்சம் அப்படியே இந்த யூடியூப் பார்த்து என்னென்ன லேடிஸ்க்கு கொஞ்சம் அதாவது ரொம்ப உடம்ப ட்ரெயின் பண்ணிக்காம மகளிர் தினம் போது அப்புறம் உங்களை உற்சாகப்படுத்துறது தான் உங்களுக்கு தான் வருதுங்களா? ஆமாங்க. அதனால மியூசிக் சேர்ல மியூசிக் சேர் இது மியூசிக் சேருங்க. அப்புறம் வந்து பால் த்ரோ பண்றது போட்டேங்க. பால் த்ரோ. ஆமா. அப்புறம் டம்ளரை வச்சு கண்ணை கட்டிட்டு இடுக்கில அந்த டம்ளரை எடுத்து அடிக்கிற மாதிரி கேம். ஓ, டம்ளர் எல்லாம் வரிசைப்படுத்தி அடிக்க. ஓகே ஓகே. அப்புறம் ஒரு அட்டை பெட்டி முன்னாடி வந்து ஒரு 5 திங்ஸ் வச்சுட்டு அதே 5 திங்ஸ் மேல வச்சு மேட்ச் பண்றதுங்க. நம்ம மாத்தி மாத்தி வைப்போம், அவங்க மேட்ச் பண்ணணும். ஓ, அந்த மாதிரி. ஓ, நீ செய்யறத அவங்க வந்து பார்க்காம அதை செய்யணும் அதே மாதிரி. ஆமாங்க ஆமாங்க. நம்ம கீழே இருக்கிறத மாத்தி வச்சுருவோம், அவங்க மேல அந்த திங்ஸ் கரெக்டா அந்த இடத்துல வைக்கிற மாதிரி. நீங்க கீழே எந்த மாதிரி வச்சீங்களோ அதே மாதிரி அதை அப்படியே மேல வைக்கணும். அப்படி வச்சா அவங்க வின்னு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி கொஞ்சம் கேம் வச்சுட்டாங்களே, அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். அப்புறம் பாட்டு போட்டி வந்து ஆக்ஷன் சொல்லிட்டு படம் சொல்றது, அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஒரு 2-3 மணி நேரம் நல்ல சிறப்பா போச்சுன்னு வச்சுக்கோங்க. பேச்சு போட்டி நடத்துனீங்களா? இல்லைங்க, பேச்சு வீட்டோட சரி. அது வீட்டோட சரி. ஆமா. பப்ளிக்ல பேச மாட்டேங்க, வீட்டுல மட்டும் தான் பேசுவீங்க. நடத்துங்க, அதையும் கொஞ்சம் உங்களுக்கு திறமையை வளர்த்துக்கிறது தான் அதுவும் பேச்சு போட்டிங்கிறது. இப்ப கூட பட்டிமன்றம் இதுல போன வாரம் கேள்விப்பட்டேன். நேற்று வர பட்டிமன்றத்துல நீங்க பேசுனதை கேட்டேன். தொலைபேசி தொல்லைப்படுகிறதா சீர்படுத்துகிறதா சீரழிக்கிறதான்னு கேட்டிருந்தாங்க. நமக்கு தெரிஞ்சது சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே. அதாவது பட்டிமன்றம்னா அது 10 நிமிஷம் 15 நிமிஷம் அது டிவியில உரையாடுறவங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது நாம ஒரு 2 நிமிஷமோ 1 நிமிஷமோ நம்ம கருத்தை பதிவு செய்யறோம். ஆமாங்க. அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் தாங்க கொஞ்சம் சலிக்கலாம் கேட்க முடியும். ரொம்ப நேரம் பேசினாங்கனால செல்போன்ல கேட்கும்போது கொஞ்சம் அதான் நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை நாம செய்வோம். அது அப்படியே டேலண்ட் ஆகிட்டே போயிருங்க. அப்புறம் நீங்க வந்து ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் ஆயிருவீங்க. ஆமா, எல்லாமே வந்து சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்றாங்க இல்லங்க. அந்த மாதிரி நம்ம பேசத்த நம்மளுடைய அறிவாற்றலும் நம்மளுடைய பேச்சு திறமையும் நம்ம வந்து இப்படி பேசிருக்கலாமோ, இந்த இடத்துல இப்படி சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளே நம்மள பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, நீங்க அதுக்கு என்ன செய்யறீங்கன்னா, நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்ல பேசுறீங்களா, உங்க வாட்ஸ்அப் குரூப்னு உங்களுக்கு நீங்க அனுப்பிக்கிற மாதிரி ஒரு இது ஆப்ஷன் இருக்குல்லங்க. அதுல வந்து நீங்க தனியா முதல்ல பேசுங்க. ஏதாவது தடுமாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதை ஒரு ஏற்கனவே யூடியூப் எப்படி வாட்ஸ்அப் பயன்படுத்துறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் மூலமா தடுமாறும் போது நீங்க அந்த மைக்கை ஆஃப் பண்ணிடலாம். மீண்டும் மறுபடியும் பேச நினைக்கிற போது மறுபடியும் அந்த மைக் பட்டன் தட்டினீங்கன்னா மறுபடியும் அதை அப்படியே விட்ட இடத்துல இருந்து தொடரும். அந்த மாதிரி நீங்க முதல்ல உங்க குரலை உங்க பதிவு பண்ணி உங்க வாட்ஸ்அப்ல நீங்களே அனுப்பி கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு திருப்பி ஏற்பட்டா நீங்க அதை பதிவு பண்ணலாம். ஆமா, உங்க கருத்துக்களை நீங்க குரூப்ல பதிவு பண்ணலாம். அதுதான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு தடுமாற்றம் யாருக்குமே, ஐயோ நம்ம ஏதாவது தப்பா பேசிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல வெகு பேரு பேசுறக்கே தயங்கி நிக்கிறாங்க. அதனால முதல்ல உங்களுக்கு நீங்க ஒரு பரிச்சாத்தோடு இருப்பா உங்களுடைய குரல்களை பதிவு செய்து போட்டு நாம பேசுறது கரெக்டா இருக்குதா அப்படின்னு சரி பார்த்துட்டு கூட நீங்க அதை பதிவு பண்ணலாம். சரி, ரைட். மீண்டும் நம்ம இந்த மகளிர் இதை பத்தி சொல்லுங்க பாக்கலாம். பத்தி நாங்க போன வருஷம் என்ன நினைச்சோம்னா எல்லாத்துக்கிட்டையும், அதாவது எல்லாருமே நாங்க பிளைட்ல போயிருப்போம் நிறைய தடவை இல்லைங்களா. நம்ம போயிட்டு வந்துட்டதுனால நம்ம பெற்ற ஒரு சந்தோஷம் வந்து நமக்கு ஏதோ லேடிஸும் அனுபவிக்கணும் அப்படின்ட்டு வார வாரம் ஃபண்ட் கலெக்ட் பண்ணாங்க. என்ன ஒரு சேமிப்பு தொகை, ஒரு சேமிப்பு வார வாரம் ஒரு 100 ரூபாய் கொடுங்க, ஒரு 200 ரூபாய் கொடுங்க. அதாவது ஒரு குறைஞ்ச பட்ஜெட்ல ஒரு குறைந்த இடம், அதாவது சேலத்துல இருந்து சென்னையோ
அது அதாவது கோயம்புத்தூர் யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறட்டும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த விமான பயணத்தை எல்லாத்துக்கும் அதான் விமான பயணத்தை எல்லாத்தையும் காட்டணும், கூட்டிட்டு போய் காட்டணுங்கிற நோக்கத்துல ஒரு சேமிப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஆமா, அப்படி ஆரம்பிச்சேங்க போன வருஷமே. பட் அது என்னாச்சுன்னா நானு யூஎஸ் போயிட்டேங்களா போன மே மாசம். ஓ, யூஎஸ். அங்க யார் இருக்கிறாங்க? அங்க என்னோட 2 பசங்களும் அங்கதான் இருக்காங்க. ஓ, உங்க 2 சன் பசங்களும் அங்க ஒர்க் பண்றாங்க அமெரிக்காவுல. ஆமாங்க, அங்க ஒர்க் பண்றதுனால அதனால நீங்க அங்க அமெரிக்காவுக்கு போயிருக்கீங்க. வருஷம் ஒருக்கா போற மாதிரி தான் இருக்குங்க. எப்படி இருக்குங்க நம்ம நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள வேறுபாடுகள்? நம்ம நாட்டுக்கு அமெரிக்காவுக்கு அது வளர்ந்த நாடுங்க. என்ன அதாவது வளர்ந்த நாடுன்னா பொருளாதார ரீதியாக அது வளர்ந்த நாடு. எனக்கு இந்த பொருளாதாரம் எல்லாம் இன்னும் அவ்வளோக்கா தெரிவிக்கல. நம்ம வந்து லக்ஸரிஸா இருக்குங்க எல்லாமே. அதாவதுங்க வீட்டுல இப்போ 2 பசங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்மனால எல்லா தேவைகளையும் செய்து கொடுக்க முடியும், வேணுங்கிற வசதிகளை பண்ணி கொடுக்க முடியும். அதே நம்ம வீட்டுல ஒரு 6 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மனால என்ன பண்ண முடியும், இருக்கிறத ஷேர் பண்ணி அவங்கனால என்ன பண்ண முடியுமோ அது. அந்த மாதிரி இந்தியாவுல மக்கள் தொகை அதிகம், அதனால நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதை நாம பண்றோம். அவங்க மக்கள் தொகை குறைவதனால அவங்க மக்களுக்கு அவங்க செய்யறாங்க, அவ்வளவுதான். மக்கள் தொகை குறைவு, பரப்பளவு ரொம்ப ஜாஸ்திங்களா, அதனால வந்து ஒரு நெருக்கம், ஒரு இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பொல்யூஷன் பிரச்சனை எல்லாம் அங்க எதுவுமே. ஆமாமாங்க, ஒரு சின்ன ஒரு குறுகிய நம்ம பரந்த விரிந்த நாடு நம்மளது. ஆமாங்க, இருக்கும், நல்லா இருக்கு, பொதுவா நல்லா இருக்கும். சுற்றுலா தலங்கள் எல்லாம் நிறைய இருக்குங்களா, போயிருக்கீங்களா? இருக்குங்க, போயிருக்கேங்க, நான் போயிருக்கேங்க. லாஸ் வேகஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ், நிறைய பக்கம் போயிருக்காங்க. வெள்ளை மாளிகைக்கு போனீங்களா? வெள்ளை மாளிகை பாத்தீங்களா? நயாகராவும் வெள்ளை மாளிகை மட்டும்தாங்க போவோம். இன்னும் பார்க்காம இடம். நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா கண்டிப்பா அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த தடவை போனா கரெக்டா போவேன், இந்த தடவை கண்டிப்பா போவேன். என்ன இப்ப வந்து இப்ப நம்ம பக்கம் எல்லாம் இங்க வெய்ய கொளுத்துது, இப்ப அங்க எப்படி இருக்குங்களாமா? அங்க எப்படி வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் எல்லாம் பயங்கர வெயிலா இருக்கு. ஓ, ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் அங்க வெயில். ஆமாங்க. நீங்க எப்படி நீங்க அந்த டைம்ல எப்படி எந்த டைம்ல அமெரிக்கா போவீங்க? இங்க மாதங்கள் போறது வந்து மே ஜூன் ஜூலை தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஓ, மே ஜூன் ஜூலை. நம்ம வெளியில போறதுக்கெல்லாம் கொஞ்சம் மற்ற நேரமெல்லாம் ரொம்ப பனி உறைஞ்ச மாதிரி இருக்கும். நவம்பர் டிசம்பர் எல்லாம் வீட்டு விட்டு வெளியில வீட்டு கண்ணாடி எல்லாம் வந்து ரொம்ப மூடி கிடக்கும், பனி அதிகம். அப்போ வீட்டுக்குள்ளேயே ஸ்வெட்டர் போட்டுட்டு தான் அந்த டைம்ல நான் போய் என்ன பண்றது, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து போக முடியாதுங்க. அங்க பிளாக் ஸ்டாப்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு மட்டும் வேணா பனிட்டா இருக்கு. நாம ஏர் கண்டிஷன் ஏசி போட்டு உட்காந்துருக்க மாதிரி அங்க ஹீட்டர் போட்டு உட்காந்துருக்கோம் வீட்டுக்குள்ள. ஹீட்டர் போட்டா தான் அந்த வெதுவெதுப்பா அந்த சூடு கிடைக்கும் நமக்கு. அந்த நம்மளோட டெம்பரேச்சருக்கு அது நல்லா இருக்குங்க. அதே மாதிரி குளிர்காலத்துக்கு வந்து ஃபுல் ஏசி, வீடு எல்லாமே ஜெனரல் ஏசி தானுங்க. எல்லாமே அப்படிதான் இருக்கும். அது நல்லா. வெயில் காலத்துக்கு போனா உங்களுக்கு நேரமே ஒரு 5 மணிக்கு எல்லாமே வெயில் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருங்க. காலையில 5 மணிக்கு அங்க வெயில் வந்துருது. ஆமாங்க. நைட் 9 மணிக்கு பாத்தீங்கன்னா அப்பதான் வெயில் மங்கும். ஓ, 9 மணி வரைக்கும் பகல் வெயில் இருக்கு. 9 மணிக்கு தான் அந்த வந்து பகல் நேரம் அதிகம், பகல் நேரம் அதிகம், இரவு நேரம் கம்மி. ஆமா, இரவு கம்மி. ஆனா அதுவே நீங்க வந்து ஜனவரி பிப்ரவரியில பாத்தீங்கன்னா 3:30 மணிக்கெல்லாம் இருட்டு விழுந்துருங்க மதியம். ஆமா ஆமா, அப்படியே ஒரு மாறுபாடு. வெளியே பாத்தீங்கன்னா 7 மணி 7:30 மணி ஆயிடுங்க. அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாட்டுக்கு அப்படி இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் ஆகுற போது அது அந்த டைம் மாறிக்குது அப்படி. ஆமா, அந்த மாதிரி ஒரு 4-5 தடவை போயிட்டு வந்ததுனால. உங்க மகன் எல்லாம் எப்படி வருஷம் இருக்க இங்க வருவாங்களா? இல்லைங்க, பெரிய பையன் வந்து 4 வருஷம் ஆகுது. இந்த வருஷம் மே ஜூன்ல வரேன்னு சொல்லி இருக்கிறாரு. சரி. சின்ன பையன் வந்து இப்ப பேபி வந்து இப்பதான் எடுத்துட்டு போயிருக்காங்க, 1.5 வருஷம் ஆகுது. ஓ, பேபி. ஆமா, அப்புறம் அவங்க இன்னும் 2 வருஷம் கழிச்சுதான் வருவாங்க. 3 வருஷத்துக்கு ஒருக்கா 4 வருஷத்துக்கு ஒருக்கா. அவங்க வர்றது 3 வருஷம் 4 வருஷம், ஆனா நீங்க வருஷம் ஒருக்கா போய்க்கிறீங்க. நமக்கு ஏதோ அப்புறம் பேரம் பேச்சு வந்துடுறாங்க, அதுக்கு டெலிவரி போயிடுறோம். 2 பசங்க இருக்கிறதுனால 2 மருமகளுமே வேலைக்கு போறாங்களா, பாத்துக்கிறது அதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு கூப்பிட்டாங்கன்னா நம்ம போயிடுறது தானுங்க. ஆமாங்க, அப்புறம் இந்த வயசுல நீ நம்ம அவங்கள வளர்ச்சி ஆளாக்குறது தானே நம்மளுடைய சேவை. வேற என்ன இல்லைங்க. சரிங்க, மறுபடியும் நம்ம இதை பத்தி பேசலாங்க.
இந்த மகளிர் குழுவில் இப்ப எதிர்கால திட்டம் வந்து அனைவரையும் விமான பயணத்தை மேற்கொள்ள வைக்க வேண்டும். அது உங்களுடைய அதுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து சேமிப்பு தொகையை கட்டிட்டு வர்றாங்களா? எல்லாத்துக்கும் ஆசைதாங்க, எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஆசைதான். என்னன்னா வந்து ஒத்துக்க யாரும் வந்து ஒரு 5000 10,000 கொடுக்க முடியாது. ஆமா அது ஒத்துக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் சிறுக சிறுக ஒரு சேமிப்பு சிறுக சிறுக சேர்த்துனா நம்ம இந்த வருஷம் சேர்த்து வச்சோம். அப்புறம் மகளிர் தினத்துக்கு வந்து பிளைட்ல எங்களுக்கு கன்செஷன் இருக்கு. மகளிர் தினத்தன்னைக்கு நம்ம போறோம் வந்து கன்செஷன் கொடுக்குறாங்க. ஆமா, சலுகை தராங்க, சலுகை கட்டணம் கிடைக்கும். ஆமாங்க, சலுகை கட்டணத்துல போலாம். அதை நம்ம பயன்படுத்திக்கலாம், அந்த டைம்ல அதை பயன்படுத்திக்கலாம். நான் பாரு. ஆமாங்க ஆமாங்க, அதுக்காக சரி இந்த வருஷமா ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப லாங் போகலினா கூட ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து கூட சென்னை வரைக்கும் போனாலும் அது ஒரு பயணம் தானே, அனுபவம் தானே. ஆமாங்க, ஒரு மணி நேரம் போனாலும் ஒரு பயணம் மேற்கொண்டோம். இதனுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் காட்டலாம். ரொம்ப தூரம் அதுக்காக இருந்து அமெரிக்காவுக்கா பயனோடு கூட்டிட்டு போயிட்டு வர போறோம். ஒரு நல்ல நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. உங்களுடைய ஆசைகளை எல்லா நல்லபடியா நடக்கட்டும். நீங்க பெற்ற அந்த அனுபவங்களை கேட்டுட்டு நிறைய லேடிஸ் வந்து எங்களுக்கு போன் பண்ணி எங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் தான், நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொன்னாங்கனாலும் நம்ம ஒரு ஃபிளைட்டே வேணாலும் இல்ல. இது இந்த பேடிவி சென்றடைகிற போது எல்லாருமே ஆடா இப்படின்னா நாம கூட அந்த இதுல சேர்ந்து நாமளும் அந்த பயணத்தை நம்மளுக்கு ரொம்ப நாளா ஆசை, நாம தனியா எங்க போய் போறது இவளோட சேர்த்துக்கலாம்னு கண்டிப்பா வருவாங்க. அப்படி வரும்போது அவங்களே நீங்க 200 பேர் போலாங்க. அதான் ஒரு விமானத்தை கூட தனியா நீங்க அப்படியே கூட அத்தனை நம்ம ஆளுகளே எல்லாம் போற மாதிரி நம்ம ஊருக்காரங்க போயிட்டு வர மாதிரி பேசிக்கலாம். அந்த மாதிரி எல்லாரும் வந்து ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்க நம்ம இல்ல அப்படி உங்களுடைய முயற்சிக்கு மாமா ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறாரா? உங்க வீட்டுக்காரர் இருப்பாங்க, அதுல இருப்பாங்க. சொல்லுவாங்க, அம்மா இப்படி பாருங்கம்மா, நாங்க உங்களுக்கு விமானத்துல எப்ப தள்ளுங்க, என்ன தேதியில தள்ளுங்க எடுத்துங்க நாங்க பார்த்து சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க ஃபண்ட் மட்டும் கலெக்ட் பண்ணோம்னா நாங்க எல்லாத்துக்கும் பண்றோம் அப்படின்னு. ஏன்னா நமக்கு வந்து இங்க இந்தியாவுக்குள்ள போனோம்னாக்கா இந்த பாஸ்போர்ட் விசா அது இந்தியா நம்ம இதுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள போனாலே பெரிய விஷயம் தாங்க. அப்புறம் பாப்பலாங்க அடுத்த கட்டத்துக்கு அப்புறம் போலாம். முதல்ல சொக்கமே ஆனாலும் நம்ம ஊரை போலாகுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம நாட்டுல நம்ம மாநிலத்திலயே நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. அதையெல்லாம் வந்து ஒரு விமான பயணம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. நடக்கட்டும். உங்க முயற்சியினால மக்கள் எல்லாரும் சந்தோஷமா அதை அனுபவிக்க இந்த எஃப்எம் ரேடியோ சார்பாக வாழ்த்துக்களுங்க. அப்புறம் வேற என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? நீங்க வேற ஏதாவது ஒரு பதவி வகிச்சிருக்கீங்களா? மகளிர் ஏதாவது பதவி எல்லாம் வாங்கிக்கலீங்க. நான் ஒரு தடவை கவுன்சிலர் எலெக்ஷன்ல நின்று குறைஞ்ச வாக்குல வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறீங்க. வெற்றி வாய்ப்பு இழந்துட்டேன். அதுல இருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆமாங்க. ஒரு வேலை வெற்றி கிடைச்சிருந்தா மக்களுக்கு பெருசா ஏதாவது சேவை செஞ்சிருக்கலாம், வாய்ப்பு கிடைச்சிருந்திருந்தா. சொல்ல முடியாதுங்க. அதனால நம்மளுக்கு இப்போ அதுக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அப்புறம் இப்ப வந்து நமக்கு பசங்க பேரன் பேத்திய எல்லாம் இனி அப்புறம் ஏஜும் ஆயிடுச்சு, நாம நம்மளுடைய லைஃப் செட்டில் வைக்க வேண்டியதான். அவங்க கூப்பிட்டாங்கன்னா எப்பவும் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கிற சமயத்துல போனா 6 மாசத்துக்கு கண்டிப்பா வர முடியாது. 6 மாசம். அதனால எந்த கமிட்மெண்ட்ஸும் நம்ம இங்க வச்சுக்க முடியாது. இனி முடியாது. போன வருஷமே அப்படிதாங்க கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பண்ணிட்டு இருந்து கரெக்டா மே மாசம் அமெரிக்கா போயிட்டேன். அப்புறம் பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட நீங்க கலெக்ட் பண்ணிட்டு இருங்க, நான் ஒரு 6 மாசத்துல வந்துடுவேன் அப்படின்ட்டு போனேன். அவங்களால கலெக்ட் பண்ண முடியல. சேமிப்பு தொகை வந்து அப்போ தடைபட்டு போச்சு. சேமிப்பு தொகையை கலெக்ட் பண்ண முடியல, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆமா. உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு உறுதுணையா யாரையும் நீங்க இது பண்ணலையா அந்த இடத்துக்கு? இப்ப நீங்க முன்னிட்டு உங்க பொறுப்புல உங்க தலைமையில பண்றீங்க இதெல்லாம். அப்ப உங்களுக்கு அடுத்தபடியா நீங்க ஏதாவது பயணங்கள் வெளியில செல்ல வேண்டிய நேரங்கள்ல அந்த பணியை வந்து செயல்படுறதுக்கு உங்களுக்கு அடுத்தபடியா நீங்க யாரையும் போனேன். அந்த பணியை வந்து எங்க அக்கா தாங்க, எங்க அக்கா கிட்ட தான் கொடுத்துட்டு போனேன். நீங்க இதே மாதிரி வாரம் வெள்ளிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையும் போன் பண்ணி கேட்டா போதும். வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம போய் கேட்கறதுல போன் பண்ணினா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசூல் பண்ணது அந்த இது எல்லாமே கொண்டு போய் எங்க அக்காட்ட கொடுத்துட்டு நான் வந்து நான் வரக்கு 6 மாசம் ஆகும், அது வரை செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி போயிட்டேங்க.
அவங்க வந்து அவ்வளவு திறமையா கொஞ்சம் வசூல் பண்ண முடியல. நான் கேட்டா ஒருத்தருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து எல்லாத்தையுமே கரெக்டா தீபாவளி சமயத்துக்கு வந்தாங்களா, சரி ஒவ்வொருத்தர் 500 ரூபாய் 700 ரூபாய் அப்படின்னு போட்டு வச்சிருந்தாங்க. அப்படின்னு எல்லாத்துக்கும் அந்த தொகையை பிரித்து கொடுத்தேன். அதுக்கு மேல வசூல் பண்ணோம்னாலும் நம்மளால மார்ச் 8ஆம் தேதி கூட்டிட்டு போக முடியாது. அதனால சரி இந்த வருஷம் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தாங்க அது சாத்தியப்படும். அப்புறம் எனக்கு என்ன ஆளுக்கு ஏதாச்சுன்னு சொன்னா அந்த கனவுகள் வந்து வெறும் கனவுகளாகவே எல்லாத்துக்கும் அந்த நோக்கத்தோட பின்பற்றினா மட்டும்தான் செய்ய முடியும். அவங்க கேட்டா என்ன கேட்க நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஆமா, கண்டிப்பா நமக்கு ஒரு விருப்பம், நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறணும்னா நாம தான் அதுல வந்து தீவிரமா இறங்கணும். ஆமாங்க, நம்ம போய் கேட்டோம்னா அது இன்னைக்கு பணத்து கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி நாம என்னமோ கடன் கொடுத்துட்டு வட்டி பணத்துக்கு போய் நிக்கிற மாதிரி அது நல்லா இருக்காதுல்ல. அவங்களா முன்வன்று விருப்பப்பட்டு கொண்டாந்து அவங்க தொகையை மாசம் அல்லது வாரம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா, அப்பா நம்மளுடைய இதமா வரைஞ்சது நம்மளுடைய சேமிப்பா சேர்ந்துக்குச்சு, நாம இந்த வருஷம் கண்டிப்பா நம்மள கூட்டிட்டு போயிருவாங்கிற அந்த ஆர்வம். நமக்கு ஒரு 3 மாசத்துக்கு முந்தையே நம்ம வந்து விமான தொகையை வந்து நம்ம பயண தொகை கட்டிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு இன்னும் சலுகைகள் இருக்குதுங்க. முன்கூட்டியே நம்ம பணத்தை வந்து ரிசர்வ் பண்ணி கட்டிட்டோம்னா நம்மளுக்கு சலுகைகள் மாசம் தான் போறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஜனவரியிலேயே கட்டிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு சலுகைகள் இருக்கும். அப்ப அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டா நம்மளுக்கு லாபம் தான். பயன்படுத்திக்கலாம், நம்ம கையில தொகை இருந்தா தான் நம்ம அதை பயன்படுத்த கண்டிப்பா நம்ம ஒருத்தரே போட முடியாது. என்ன ஒரு 5 ரூபாயா 10 ரூபாயா 20 பேருக்கு 100 ரூபா தான் ஆச்சு, ஆட ஒரு 100 ரூபா தாண்டா 2000 ரூபா தான் ஆச்சுங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கட்டணம். குறைஞ்சது கோயம்புத்தூர் இருந்து இப்ப சென்னை போறதுன்னு சொன்னா ஒரு டிக்கெட் 3000 ரூபா வருங்களா? 3000 ரூபாயிலிருந்து 3500 ரூபாய். 3000 இருந்து 3500 ரூபா. அதுவே நம்ம மகளிர் வந்து ஒரு குறைஞ்சது வாரம் 100 ரூபா அப்படின்னு வச்சா கூட உங்களுக்கு வருஷம் 5000 ரூபாய் ஆகி போயிடும். ஆமாங்க, வாரம் 100 ரூபாய் தாங்க நாங்களும் முதல்ல ஒரு டார்கெட்டே வச்சிருந்தோம். டார்கெட் 100 ரூபா தான். ஆமா 100 ரூபாய் வச்சிருந்தோம். சரி, போது 5000 ரூபாய் வருது இல்ல. அப்புறம் ஏதோ போறப்ப கொஞ்சம் கையில போயிட்டு வரும்போது வந்து நம்ம ட்ரெயினுக்கு கூட புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு டைம் விமானத்துல போயிட்டு கூட வரும்போது ட்ரெயின்ல கூட புக் பண்ணி வந்துக்கலாம். எல்லா ஏற்பாடு பண்ணிட்டே வச்சிருந்தோம். போன வருஷம் மிஸ் ஆயிடுச்சு, கண்டிப்பாக அடுத்த வருஷம் அனைவரையும். இந்த வருஷம் துவங்கிட்டீங்களா சேமிப்பு கட்டணத்தை? உங்களுடைய இந்த கனவுகள் நிறைவேறட்டும். இப்ப நீங்க மகளிர் விழா வந்து இப்ப பகல்ல கொண்டாடுனீங்களா இல்ல ஈவினிங் டைம்ல? பகல்ல எல்லாமே கொஞ்சம் வெளி வேலைக்கு போறவங்க வேலை இதுக்காக வேலைக்கு லீவ் போட்டு வர முடியாது, கலந்துக்க முடியாது. லீவ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாள் உழைப்பும் வேஸ்ட் ஆகுது. வேஸ்டா போயிடுது. பகல்ல எதுவும் செய்ய போறது பொழுது வரைக்கும் என்னங்க செய்ய போறோம்? சாப்பாடே வெளியில ஆர்டர் கொடுத்துருவாங்க. வெளியில ஆர்டர் கொடுத்து டிபன் 2 வருஷமா வீட்டுலதான் செஞ்சோம். சரி, கூட்டம் அதிகமாகிற போது அது இந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் பண்றதே பெருசா இருக்கு, அதை பாக்குறதுக்கு ஆள் வேணும். ஆமாங்க, அது வந்து ஒரு நாளைக்கு முந்தைய நம்ம இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வர்றது, பட்டு வாங்கிட்டு வர்றது, ஓட்டுறது, இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்பே நமக்கு வந்து கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தி ஆயிடும். இதோட நம்ம சமையல் செக்டரே ஏற்றிட்டோம்னா அதுவும் இன்னும் வேலைப்பளு ஜாஸ்தி ஆயிடும். கண்டிப்பா வேலைப்பளு அதிகமாக ஷேர் பண்றதுக்கு ஆளுகளும் வரணும். ஆமா, அப்ப வீட்டுல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதோ நம்ம செஞ்சுருவோம், கடையில எடுக்கிறது இல்லாம வீட்டுல. அது விருப்பப்படுறவங்க ஏதாவது செஞ்சு கொண்டு வந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடுற மாதிரி கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வர சொல்றது இல்லைங்க யாருமே. இல்ல நீங்க சொன்னீங்கன்னா இப்ப குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேர் நீங்க கலந்துக்கிறீங்கன்னு சொன்னா இந்த 200 பேர்த்துக்கு தேவையான ஒரு இனிப்பு, ஒரு காரம், ஒருத்தரே முடியலன்னா கூட 4-5 பேர் ஷேர் பண்ணி கூட அவங்க டேஸ்டுக்கு ஏதோ பண்ணலாம். அது இன்னுமே கொஞ்சம் சிறப்பா இருக்கும் இல்லங்க, செலவுகளையும் குறைக்கும், அவங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேற மாதிரி இருக்கும். சொல்லுவாங்க, நீ ஒரு சொன்னா நாங்களே செஞ்சு கொண்டு வந்துருப்போம்ல அப்படின்பாங்க. எல்லாருமே கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்களா, சரி வந்த உடனே அவங்க கிளம்பி வர்றதுக்கு சரியா இருக்கையா? இல்ல அந்த அன்னைக்கே செய்ய முடியாதுல்ல உங்களுக்கு. இனிப்புங்கிறது வந்து அந்த அன்னைக்கே ஒரு 2 நாள் முன்னாடியே கூட நம்ம அதை செஞ்சு வச்சிருக்கலாம். சரி, இது எல்லாமே இப்ப நீங்க சொல்லி அடுத்த வருஷத்துக்கு இன்னமே இதை வந்து கிராண்டா ஒரு மண்டபத்துல வச்சு செய்யலாம். இன்னமே இங்க தெருவுக்காரரும் மட்டுமல்ல, ஊர்ல உள்ள யாரு வேணாலும் இதுல பங்கு பெறலாம். அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க, நீங்க
இப்பவே என்னன்னா ஏன் எங்களை சேர்த்துக்கல நீங்க ஏன் எங்களுக்கு சொல்லல அப்படி கலந்துக்கிறவங்க எங்ககிட்ட முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாங்க. இப்போ ஒரு விசேஷத்துக்கு போறோம், நம்ம மொய் வச்சுதான் கண்டிப்பா விசேஷத்துல கலந்துக்கிட்டு வர்றோம். அந்த மாதிரி இது நமக்கு நாமே எடுத்துக்கிற ஒரு திருவிழா. இதுல எல்லாருமே அவங்களுடைய ஷேர் பங்களிப்பை கொடுத்து இத ஒரு கிராண்டா ஒரு பெரிய விழாவா நடத்தினா எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சி தானங்க. ஒரு நாள் எல்லாருமே ஒரு சந்தோஷமா ஆடி பாடி மற்றவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அவங்களும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி இந்த பேச்சு போட்டி பத்தி இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு விளையாட்டு போட்டிகள் கூட தெரிஞ்சிருக்கலாம். நிறைய இருக்கிறாங்க, வெளியில வேலைக்கு போறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னாங்கன்னா இன்னும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஆமா. அப்புறம் நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வச்சு கூட ஒரு நடன போட்டி கூட அந்த அன்னைக்கு நீங்க நடன நிகழ்ச்சி கூட நடத்தலாம். தனியா ஆடுறவங்களோட இன்னும் நிறைய கிராண்டா எல்லாரும் ஒரே சேர்ந்து செய்யற போது இன்னும் மிக சிறப்பாக இருக்கும். ஒரு இரவு பூராமே வந்து அது ஒரு விழாவை எடுத்துக்கலாமே. இந்த புத்தாண்டு கொண்டாடுறோம்ல, ஆங்கில புத்தாண்டு நள்ளிரவு 12 மணிக்கு, அந்த மாதிரி அந்த அன்னைக்கு ஃபுல்லாவே நீங்க அதை ஒரு பெரிய செலிப்ரேட் பண்ணலாம். அத நீங்க கொஞ்சம் விரிவுபடுத்துங்க. இந்த வருஷம் விரிவுபடுத்துங்க. எங்களுக்கு எல்லாமே நாங்களும் கலந்துக்கிறோம். அதே மாதிரி வந்து நம்ம தெருவுல அடுத்த தெருவுல அவங்க ஒரு 30 பேர்த்த சேர்த்து சேர்ந்தவங்க நம்மளும் சேர்த்து அடுத்த வருஷம் எல்லாமே ஒன்னாவே ஒரே குரூப்பா செய்யலாம். முதல்ல பிளான் பண்ணி ஒரு மண்டபத்தை புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குங்க. ஒரு மாசம் 1.5 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடியே அதுக்கான ஏற்பாடுகளை புக் பண்றது, என்ன செய்யணும், டிஃபன், இதுக்கு என்ன செலவாகும், யாராரு எவ்வளவு வேணும். இதுல ஒரு சந்தோஷம் என்னன்னாங்க, அதாவது எல்லாரும் ஒரே ஒரு சாரி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா 40 பேருக்கு அது பிடிக்கணும். ஆனா யாருமே எனக்கு இது பிடிக்கல, இப்படி எடுத்துட்டு வந்துட்டீங்க, பெண்ணை திருப்திப்படுத்துறது சாதாரணம் இல்லைங்க. அதாவது இப்ப வேற மாதிரியான சுடிதார்னா எனக்கு சைஸ் வேற, உனக்கு சைஸ் வேற, எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல அந்த டிசைன் பிடிக்கலன்னு சொல்லலாம். இது சேரிங்கிற போது எல்லாத்துக்கும் ஒரே மரமான சைஸ். எனக்கு இந்த ப்ளூ கலர் இருக்கு, என்கிட்ட 10 கலர் இருக்கு, என்கிட்ட மெரூன் கலர் இருக்கு அப்படிம்பாங்க. எந்த கலர் இருந்தாலும் சரி இந்த கலர் எல்லாத்துக்கும் பிடிச்சதுன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இப்போ அதெல்லாம் 50 பேர் இருக்கிற போது 50 கலர்ல கட்டிக்கிட்டு அப்புறம் அதுக்கு பேர் யூனிஃபார்ம் ஆவாங்க. அது அவங்க டேஸ்டா போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலர்ல எடுத்து வந்துட்டீங்களா, எனக்கு இந்த கலர் அது வந்து ஏத்துக்கக்கூடிய மனோபக்குவம் எல்லாத்துக்கும் வந்துடும். எப்படி இருப்பினும் நாம் எல்லாரும் ஒருமித்த ஒரே மாதிரி ஒன்னா சந்தோஷமா அனுபவிப்போம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துடும். எல்லாத்துக்கும் அதாவது வந்து வசதியா இருக்கு. அது நீங்க எல்லாத்துக்கிட்டே அந்த மாதிரி மீட்டிங் கூட முதல்லயே பேசிருங்க. நம்ம அதாவது வந்து எல்லாத்துக்கும் பட்ஜெட்டுக்கு ஓகே அப்படின்னாங்கன்னா அதுக்கு உண்டான பட்ஜெட்டுக்கு எடுத்துருவோம். ஆமா 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 அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இது இன்னும் வளரணும். இது உங்களுக்கு ஒரு சில பேர்த்துனால கொஞ்சம் முடியல, சிரமப்படுறவங்களா இருந்தாலும் மற்றவர்கள் ஹெல்ப் பண்ணலாமே. நம்ம மகளிர் தானே, முடியறவங்க இன்னொருத்தர் கொஞ்சம் சேர்த்து போட்டு கூட பண்ணிக்கலாம். இப்படி போயிட்டு இருக்கு. அதான் சொல்றேன். இப்ப வந்து நீ கொடுத்தாக்க உனக்கு எடுத்து வர அப்படின்னா நான் போட்டு எடுத்துட்டு வந்துடுவேன் சொல்லுவேன். அக்கா எடுத்துட்டு வந்துருங்க, நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்பாங்க. ஏன்னா முதல்லயே நாங்க எடுத்தாலும் சார் உங்களால முடிஞ்சதை கொடுங்கன்னா அப்புறம் அது வேற மாதிரி போயிடும். அதனால நாங்க உங்க ஷேர் கொடுத்துருங்க, நாங்க எடுத்தாருன்னா அப்ப கொஞ்சம் சிரமப்படுறவங்களை பார்த்து நாமளே தெரிஞ்சுக்குவோம். ஐயோ உங்களால முடியல. கண்டிப்பா கண்டிப்பா இதுக்கு வந்து ஒருங்கிணைப்பான ரொம்ப வந்து கெடுபடியா முடியலன்னா வேண்டான்ட்டுருவாங்க. அதனால நம்ம யாரையும் விடுறது இல்லைங்க. இந்த குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக நீங்க இருந்து செயல்படுறீங்க. அதுக்கு வந்து 50 பேர்த்தையும் வைக்க முடியும், ஒரு 5 பேரோ ஒரு 10 பேரோ ஒரு முதல்ல நீங்க உங்களுக்குள்ள ஒரு டீம் வச்சுக்கிட்டு என்ன மாதிரி செயல்படணும், எப்படி என்னங்கறதெல்லாம் திட்டம் போட்டு அதை அப்படியே செயல்படுத்திக்கிட்டு போனீங்கன்னா உங்களோட வந்து இணைஞ்சு அப்படியே ஒரு இதா போய்க்கிறாங்க. இப்ப என்னோட சுய கருத்துனெல்லாம் இல்லைங்க, நானும் எல்லாத்தையும் இல்ல நான் சொல்றதுன்னா தனியா நீங்க முடிவெடுக்கிறது இல்ல, ஆனா அதை சொல்வதற்குன்னு ஒரு ஒருங்கிணைப்பாளர் வேணும்ல. இப்ப நம்ம எப்பம்ல யாரும் உறுப்பினரா இருந்தாலும் இதுக்கு ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர், துணை இணை ஒருங்கிணைப்பாளர் எதுக்குன்னா ஒரு தவறான இதுல போனா கூட அவங்க இது இப்படி இல்லைங்க, இதை இப்படி செய்யலாம், இப்படி பண்ணணும் அப்படின்னு எடுத்து சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லங்க. இருக்காங்க நம்ம கவுன்சிலர் நிறைய இருக்காங்க.
நதியா, கனிமொழி இருக்காங்க, கனிமொழி, சாந்தி இருக்காங்க, சாந்தி. நானு, இவங்க எல்லாமே சேர்த்து அதத்தான் சொல்றேங்க. முதல்ல உங்களுக்குள்ள ஒரு குழு அமைச்சுக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து மறுபடியும் மத்தவங்களை வந்து அரவணைச்சு போறதுக்கு சரியான ஒரு இதா இருக்கும். போயிட்டு இருக்குங்க. அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பா கொண்டாடுறோம். கண்டிப்பா நீங்க எல்லாத்துக்குமே அழைப்பு கொடுங்க. முன்னாடியே வந்து எல்லாத்தையும் பதிவு செய்ய சொல்லுங்க. யார் யார் கலந்துங்க. அப்பதான் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு சாப்பாடே ஒரு டிஃபன் அரேஞ்ச்மெண்ட் பண்றதுன்னா எத்தனை பேர் வர்றாங்க என்னன்னு தெரியாது, செய்ய முடியாது. இன்னும் கொஞ்சம் கிராண்டா இன்னும் கொஞ்சம் பேர்த்த அழைக்கலாம், விஐபிகளையும் கூப்பிடலாம் அப்படின்னு. ஆமாங்க, அது ஒரு ஆசை இருக்கு, நிறைவேறும் அடுத்த வருஷம் பார்க்கலாம். ஓகே, சந்தோஷம். இதுவரை எங்களுடைய அழைப்பினை ஏற்று உங்களுடைய அனுபவங்களை வழங்கியதற்கு சிவகிரி FM வானொலி ரேடியோ சார்பாக உங்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணையுடன் தலைமுறை தலைமுறையாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது ஸ்ரீ கட்பீஸின் மாபெரும் ஜவுளி கண்காட்சி நடைபெற உள்ளது. இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். பெண்களுக்கு தேவையான சாரீஸ், குர்த்திஸ், சுடிதாஸ், மேட்சிங் மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பீஸ். கடை உரிமையாளருடன் பேச 9524803366 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். அனைவரும் வாரீர், மகிழ்வுடன் செல்வீர்.